ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரேடர்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆர் ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்னைக்கு ஓவியூ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஓவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, செட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஹோப் உங்களுக்கு சார்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம நிஃப்டி இது வந்து நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் மோடில் தான் இருந்துச்சு. இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஷுவலாகவே ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சில குளோபல் நியூஸஸ்க்கு வந்து ரியாக்ட் ஆகும். அந்த குளோபல் நியூஸஸ்னால எல்லா குளோபல் எக்கானமி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்படையுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக ரியாக்ட் ஆகும், சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான விதத்தில் ரியாக்ட் ஆகும். இது மோசம்னு சொல்ல முடியாது. லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கரெக்ஷன் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம இது அந்த டைமில் வாங்கிப்பாங்க. இந்த ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி பை பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேடான நியூஸாக அமையும். இவங்க சும்மா இல்லாமல் இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா இவனுங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்காக இவனுங்க அடிச்சுக்கிட்டு ஒரு வாரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நாட்டு மக்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த நம்மளை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களையும் ட்ரேட் பண்ணுறவங்களையும் போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருப்பானுங்க. அது எதுவும் பண்ண முடியாது. சரி, வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஓகே 5 மினிட்ஸ் சேனலில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சார்ட். இதெல்லாமே ஒவ்வொன்று கேண்டில், இதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுப்போம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,660 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ப்ரீ மார்க்கெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 9:15க்கு மார்க்கெட் வந்து யூஸ்வலாக ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும், ஓப்பன் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியும், லைவாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில மார்க்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து செட் பண்ணி வைப்பாங்க. அந்த ஆர்டர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரைஸஸ் வந்து கேல்குலேட் ஆகி முடிவு பண்ணி வரும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி நிஃப்டி வந்து ஓப்பன் அந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 7000 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் நெகட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆச்சு. இது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. இன்றைக்கி ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக வந்து டாமினேட் பண்ணி அந்த ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற டைமில் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 24,650 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி இதாக இருக்குது. ஓப்பன் ஆகின அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து அந்த கேண்டில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,660. ஓப்பன் ஆன அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,937க்கு போயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத வந்து அது காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைட்வேஸ் எடுத்திருக்கு. சைட்வேஸ் எடுத்து அந்த சைட்வேஸோட இதை வந்து பிரேக் பண்ண இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருந்திருக்கு. இது இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி அங்கேருந்து வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா விழுந்து மறுபடியும் வந்து காலையில் எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ அந்த ப்ரைஸ் கிட்ட போய் அங்கே ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கடைசி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் மறுபடியும் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்காக கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் நியூஸுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்கு. பட்
பெரிய அளவுல ஒரு பாதிப்பு குடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அண்ட் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே செல் தான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வந்து இல்ல. இத பார்க்குறப்போ பையர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கொஞ்சம் அப்பப்போ ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து பியரிஷா தான் இருந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டேஸ்ல கன்டின்யூ ஆகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியாது. ஸோ அது வந்து இன்னும் இன்னும் வேர்ஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா, மேபி எஸ், சான்சஸ் ஆர் தேர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி தான். எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அண்ட் அடுத்த ஒரு 2 நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இது வந்து ஜஸ்ட் என்னோட கெஸ் தான். அண்ட் இது வந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். இப்ப நான் சொல்லப் போறத வச்சு நீங்க காலோ, எந்த விதமான பையோ இல்ல செல்லோ வந்து பண்ணி எடுத்துக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் ஒரு என்ஐஎஸ்எம் சர்டிஃபைட். அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அத வச்சு எனக்கு என்ன தெரியுதோ அத சொல்றேன். நீங்க எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அனலிஸ்ட் யாரா இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் என்னோட வியூ படி என்ன நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இஃப் திங்ஸ் ஆர் குட், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஓப்பன் ஆகி மேலே இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு 2500 ரேஞ்ச், அந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வந்து அங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். ஆர் எல்ஸ் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 25,200, இது இந்த ரேஞ்ச் 25,200 டு 25,250 அந்த ரேஞ்சுக்கு வந்து அங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆகலாம். அப்படி இல்ல, இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல ஏறுது அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் மூவ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் சைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு வர மாரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ், புல்லிஷான ஒரு ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இருக்கலாம். அது இல்ல, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இங்கேருந்து ஏறி ஆ இந்த பாயிண்ட்ட பிரேக் பண்ணி மேல போகல, இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 24,577 இந்த ரேஞ்ச் 570, 580 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மறுபடியும் இதோ ம் இறங்கி இதோ இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஹையாவே இருக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரே நிமிஷம். டே கேண்டில். ஸோ டே கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, ஆ எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ரேஞ்சில தான் இருக்குது. ஸோ இத பிரேக் பண்ணுது அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இதோ இந்த இடத்துக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து ஹையாவே இருக்கு. ஆக்சுவலா 24,200, 220 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். அங்கருந்தும் பிரேக் ஆகி கீழ வருது அப்படின்னா, எஸ், ஹை சான்சஸ் ஆர் தேர் ஃபார் மார்க்கெட் டு ரீச் 23,823 அண்ட் ஆல்சோ 23,503. ஆக்சுவலா இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி இந்த 23,503 அப்படின்னு இந்த 23,500 அப்படின்ற ரேஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும்போதே ப்ரீ மார்க்கெட்ல அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ் மேட்ச் ஆகி, ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் ஆகி அப்புறம் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 24 இந்த 560, 70 ரேஞ்சஸ்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதை நினச்சி பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் த ஸ்டாக் இஸ் ஃபண்டமெண்டலி குட் அண்ட் டெக்னிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, கோ ஃபார் இட். ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணி ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஷார்ட் டேர்முக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் இதை செல் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, வெனஸ்டே எப்படி இருக்குது அப்படின்ற பாருங்கள். மார்க்கெட் வந்து நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, யூ கேன் கோ ஃபார் இட். ஹாரல்ஸ் அது வந்து உங்கள் ஸ்டாப் லாஸையோ எதையோ ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, again, do follow and subscribe, like and comment, and also share with your friends. Thank you.